ரெஸ்ட்ரோ பார் ஓபன் பண்ணலாம். கார்த்திக் சிதம்பரம் சொன்ன கருத்து. சர்ச்சைக்குள் சிக்கிய காங்கிரஸ் எம்பி. மதுவிலக்கு அமல்படுத்துவது சாத்தியமில்லை. தமிழகத்தில் ரெஸ்ட்ரோ பார் அமைப்பதற்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம், பூரண மதுவிலக்கு என்பது சர்வதேச அளவில் தோல்வியடைந்த திட்டம், இது கள்ளச்சாராய மாஃபியாக்களுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். அதே சமயம் நாடாளுமன்றத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவை அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரித்திருக்கார். மதுவிலக்கு மற்றும் தொகுதி மறுவரையறை குறித்த கார்த்திக் சிதம்பரத்தின் இந்த அதிரடி பேச்சு தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி தகவலை தற்போது விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் உணவகத்துடன் கூடிய பார் அமைக்க அரசு பரிசீலித்து வந்தது. ஆனால் இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இப்படி இருக்கல ரெஸ்ட்ரோ பார் ஓபன் செய்வது ஒன்றும் தப்பு இல்லை என்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கார். அவர் இது குறித்து பேசும் பொழுது, எனக்கு இந்த பூரண மதுவிலக்கு கொள்கையில் பெரிய நம்பிக்கை கிடையாது. அதனால் ரெஸ்ட்ரோ பார் ஓப்பன் செய்வதில் தப்பு கிடையாது. தேவாலயங்கள், பள்ளிகள், மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் பார்களை மூடலாம். ஆனால் சிட்டிக்குள்ளே பாரை ஓப்பன் செய்வது, ரெஸ்டாரண்ட்டுடன் அட்டாச் செய்து பார் ஓப்பன் செய்வதில் என்னை பொறுத்தவரை எந்த தவறுமே இல்லை. மீண்டும் சொல்கிறேன், பூரண மதுவிலக்கு கொள்கையில் எனக்கு ஈடுபாடு இல்லை. எல்லா விஷயத்திலையும் எல்லோருக்கும் ஈடுபாடு இருக்க வேண்டியது கிடையாது. பூரண மதுவிலக்கு தோல்வியடைந்த திட்டம் அமெரிக்காவிலேயே. இது பெயரளவில் தான் குஜராத்திலும் இது பூரண மதுவிலக்கு இருக்கிறது. ஆனால் காந்தி பிறந்த போர்பந்தரில் தான் அதிக மது கிடைக்கிறது. பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினால் கள்ளச்சாராயம், அதன் மூலம் மிகப்பெரிய மாஃபியா உள்ளே வரும். எனவேதான் இந்த கொள்கை சர்வதேச அளவில் தோல்வியடைந்திருக்கு. எந்த ஊர்லேயும் இது வெற்றியடைந்தது கிடையாது. எனவே பார், ரெஸ்டாரண்ட் கொண்டு வருவது ஒன்றும் தப்பு கிடையாது என்று கூறியிருக்கார். அதே போல தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து பேசிய அவர், கடந்த முறை நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த முறையும் மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும். கடந்த முறை திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தது. இப்போது அக்கட்சி இரண்டாக உடைந்திருக்கிறது. தேசியவாத காங்கிரசும் எதிர்த்தது. இப்போது அக்கட்சியினர் ஊசலாட்டத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த முறையும் அனைத்து கட்சிகளும் இதை எதிர்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். மகளிருக்கான இடஒதுக்கீட்டை இப்போதே உள்ள எம்பிக்களின் அடிப்படையிலேயே கொடுக்கலாம். அதை விட்டுவிட்டு தொகுதி மறுவரையறை கொண்டு வந்து எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது இருக்கும் எம்பிக்கள் பேசுவதற்கே நேரம் கிடைக்கல. இந்த எண்ணிக்கை அதிகரித்தால் சீனாவில் உள்ள நாடாளுமன்ற மாதிரி கூடி கைத்தட்டி விட்டு கலைந்து போக வேண்டியதுதான். மட்டுமல்லாது தென் மாநிலங்களுக்கு இதனால் எந்த பலனும் கிடையாது என்று கூறியிருக்கார். தற்பொழுது மிகுந்த பேசுபொருளாக மாறியுள்ள ரெஸ்ட்ரோ பார் விவகாரம் மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதா ஆகிய இரண்டிலும் கார்த்திக் சிதம்பரம் தனது நிலைப்பாட்டை மிகவும் ஆக்ரோஷமாகவும் வெளிப்படையாகவும் பதிவு செய்திருக்கார். ஒருபுறம் பூரண மதுவிலக்கு என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என அவர் முன்வைக்கும் வாதம் ஆளும் தரப்பு மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. மறுபுறம் தென் மாநிலங்களின் குரலை ஒடுக்கும் முயற்சி என தொகுதி மறுவரையறை அவர் விமர்சிப்பது தேசிய அளவில் அவர் முன்வைக்கும் அழுத்தமான கருத்தாக பார்க்கப்படுது. ஒரே நேரத்தில் இரண்டு முக்கிய விவகாரங்களில் கார்த்திக் சிதம்பரம் எடுத்துள்ள இந்த அதிரடி நிலைப்பாடுகள் வரவிருக்கும் நாடாளுமன்றம் மற்றும் தமிழக அரசியல் களத்தில் எதிரொலிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.